இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் நபி மொழியின் தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார். அது அரபு மொழியில் உள்ள வீடியோவாக இருக்குது. அரபு மொழியில் உள்ள வீடியோவை எடுத்து அவர் அதை சொல்றார். அது சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி போடுறோம், பார்த்துக்கிறேங்க. يقول في المولى تبارك وتعالى وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم وإن تتولوا يستبدل قوما غير. انتبهوا يا عرب، انتبهوا يا أبناء الجزيرة العربية، انتبهوا يا مصريون بالذات، انتبهوا لهذه الآية. النبي صلى الله عليه وسلم لما تلاها وكان الصحابة من حوله فسألوه يا رسول الله من هؤلاء القوم الذين إذا تولينا وتقاعسنا عن نصرة ديننا استبدلنا الله تبارك وتعالى بهم. இவர் சொல்றார் இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னு கேட்டா, அதாவது ஹா அன்தும் ஹாவுலாய் துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதற்காக அழைக்கப்படும் பொழுது ஃபமின்கும் மன் யப்கலு, உங்கள கஞ்சத்தனம் செய்யறவங்களும் இருக்கிறீங்க. ஒமை யபுகல், யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ ஃபைன்னமா யபுகல் அன் நஃப்ஸிஹி, அவர் தனக்குத்தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார். வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் தேவையற்றவன், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவை உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. வைன் தத்தவல்லோ, நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்து புறக்கணித்தால், நீங்கள் புறக்கணித்தால் இருக்குது. எதை புறக்கணித்தால்னா எதை பத்தி முன்னாடி பேசிட்டு வர்றோம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது பத்தி தான் பேசிட்டு வருது அந்த வசனத்துல. ஒயின் தத்தவல்லோ, நீங்கள் செலவழிப்பதற்கு புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்க இல்லாத வேற கூட்டத்தை எல்லாம் உங்களுக்கு பகரமா கொண்டு வருவான். சும்மா நாயக்கும் அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. அந்த வசனத்தை அதுல வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு, நீங்க ஒழுங்கா நடக்கிற அரபுகளை நீங்க ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா வேற ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான். அதான் இந்த பார்சிகள், ஈரானியர்கள், ஈரான் இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னு அவர் சொல்றார். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு, இந்த வசனத்தில் அந்த கருத்து அடங்கும். இவன் ஜரி இல்லாட்டி வேற ஆளை கொண்டு வருவான். கைரக்கும், நீங்க அல்லாதங்கிறது, நீங்கள் அல்லாதங்கிறது யாருன்னா அந்த அரபுகள் அல்லாதன்னு அர்த்தம் செய்யறாரு அவர். ஒயின் தத்தவல்லவ், நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்க இல்லாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உங்களை கொண்டு வந்துருவான், மாற்றிடுவான். சும்மா லாயக்கும் அம்சாலக்கும், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் சொல்றாரு. இது சரியான்னு கேட்கல, இது குர்ஆன் வசனத்தை சொல்றாரு. அதை ஒட்டி என்ன செய்யறாருன்னா ஒரு ஹதீஸையும் சொல்றாரு. அது என்ன ஹதீஸ் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இந்த வசனம் இறங்கின உடனே அவர் சொல்றாரு, அந்த அரபில் அவர் சொல்றாரு, இந்த வசனம் அவர் யாருன்னு கேட்டா எகிப்துல உள்ள ஜாமிஉல் அஸ்ஹர்ங்கிற யூனிவர்சிட்டி ஒரு அறிஞர் அதில் போட்டுக்கிறாங்க. அவர் அறிஞராக தெரியல, அந்த டெக்ஸ்ட்ல அந்த எழுத்து ஒன்று வீடியோவில் போட்டுருப்பாங்க. அந்த எழுத்துல என்ன வருதுன்னு கேட்டா, இவர் ஜாமிஉல் அஸ்ஹர்ல உள்ள ஒரு பெரிய அறிஞர், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு ப்ரொஃபசர் அவரு அப்படின்னு சொல்றாங்க. அது போட்டிருக்காங்களா. அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வசனம் இறங்கின உடனே யார சொல்லலாம், மன்ஹா உலா இல்லதீன இந்த வல்லைனா இஸ்தப்தல பினா, எங்களை நாங்க சரியா நடக்காட்டி வேற ஆள மாத்திரோம்னு எல்லாம் சொல்றோம், அவங்க யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான்னு அல்லாஹ் சொல்றான், அந்த வேற கூட்டம் யாரு? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சல்மானின் ஃபாரிசி, அவ பக்கத்துல சல்மான் ஃபாரிசி அங்க இருந்தாரு, அவருடைய தோல்ல ரசூல் அடித்து என்ன செஞ்சாங்கன்னா, ஹாதா வ கௌமுஹு, அந்த ஒரு கூட்டம் இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான். இந்த சல்மான் ஃபாரிசியும், சல்மான்கிற ஈரான்ல இருந்து வந்தவர், பாரிசிக்காரர், அவரும் அவருடைய கூட்டத்தாரும் தான். உளவுக்கான தீன இந்த சுரையாங்கிற நட்சத்திரத்துல மார்க்கம் இருக்குமே ஆனால் தனாவலகு ரிஜாலும் மினல் ஃபுர்சி, இந்த பாரசீகர்கள்ல உள்ள மக்கள் போய் அதை அடைந்துருவார்கள். சுரையா நட்சத்திர விண்வெளியில இருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் இருக்கிறது என்று அந்த உரையில இது சரியான்னு கேட்கிற. இவர் சொல்ற ஹதீஸ் இதுதான். அவர் சொல்ற இந்த வீடியோவில் ஒரு வசனத்தை சொல்றாரு. வசனம் சரியான்னு கேள்வி கேட்கலாமா? வசனம் சரிதான், அதுல சஹி லைஃப்லாம் கிடையாது. அந்த வசனம் எப்ப இறங்குனுச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை குறித்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களை அழிச்சிட்டு வேற கூட்டத்தாரில் கொண்டு வரான்னு சொல்றீங்க, அந்த வேற கூட்டம் யாரு? அப்ப சல்மான் பாரிசியுடைய தோல்ல கையை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் கேட்டா, சுரையாவுல அந்த தீனு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னாலும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்படியான ஒரு கூட்டம், அவங்கள தான் இந்த வசனம் சொல்லுதுன்றாரு. இந்த ஹதீஸ் சரியாங்கிறாங்க.
இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் எதை இந்த வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அது சில வந்து முஸ்லிம் இப்னு ஹாலிது என்பவர் தான் இது அறிவிக்கிறார். இப்னு அபு ஹாத்தம், இப்னு ஜரீர் போன்ற தப்சீர்கள்ல சனதோட இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து முஸ்லிம் இப்னு ஹாலிது ஜஞ்சின்னு ஒரு ஆள் வர்றாரு, இவர் சரியில்லாத ஒரு ஆள் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து குறை கூறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அந்த வசனத்தோட இந்த ஹதீஸை சம்பந்தப்படுத்தி சொன்னாரு இல்லையா, அது ஒரு பலவீனமான செய்தி தான் சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து இவங்களை பற்றி புகழ்ந்து ரசூல்லா இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாம பொதுவாக ரசூல்லா இதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, புகாரியில 4897 ஹதீஸில் இருக்கிறது. நாங்கள் வந்து ரசூல்லாவோட நாங்கள் உட்கார்ந்துருக்கும்போது சூரத்துல் ஜும்மாங்கிற ஒரு சூறா இறங்குனுச்சு, அதுல ஒரு வசனம் வந்துச்சு. அந்த சூரத்துல் ஜும்மாவில் 3வது வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆகரீன மின்ஹும், முகமதே உன்னை ரசூல் அனுப்பியிருக்கிறேன். யாருக்கு அனுப்பியிருக்கிறேன்? உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். இவர்களுக்கு மாத்திரமில்லை, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இவர்களோடு இன்னும் சேராமல் இருக்கிற இன்னொரு சமுதாயத்திற்கும் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அந்த வசனம் இறங்குறது. இறங்கின உடனே அப்ப மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இன்னொரு கூட்டம் யாருக்கு அனுப்பப்பட்டதா அல்லாஹ் சொல்றான்னு அவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்து சம்பந்தமா இது வரல. இது என்ன வருதுன்னு கேட்டா, முகம்மதை வந்து ஹோர்லதி பாச ஃபில் உம்மியின் ரசூலன், உம்மி சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரசூல் அனுப்புனா, இது உம்மிக்கு மாத்திரம் கிடையாது, இன்னும் வந்து நம்மளோட சேராம இருக்கிற வேற ஒரு கூட்டத்துக்கும் இவரை நபி அனுப்பி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வேற கூட்டம் எது என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒஃபீனா சல்மானுல் ஃபாரிசி, அப்ப எங்களோட சல்மான் ஃபாரிசியும் உட்கார்ந்து இருந்தாரு. வலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதஹாலா சல்மான் மீது ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை வைத்தார்கள். சும்ம கால லவ்கானுல் ஈமானு இந்த சுரையா, ஈமான் என்பது சுரையா நட்சத்திரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் நாளகுரிஜாலுமின் ஹாவுலாயி, இவரை சேர்ந்தவர்கள் வந்து அதை போய் அடைந்து விடுவார்கள். பாரசீகர்கள் தான், அது பாரசீகர்களுக்கும் என்னை எல்லாம் தூதராக்கி இருக்கிறான், அவங்களுக்கு இன்னும் இந்த தூதுத்துவம் போய் சேரல, இனிமேல் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பாரசி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, ஈமான் வந்து சுரையாவுல இருந்தா கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி வந்து கடுமையான நல்ல அறிவுடையவர்கள், நல்ல சிந்திக்கக்கூடிய தேடல் உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரில் இருக்கிறது. அவர் சொன்ன ஹதீஸ் பேசிக் அடிப்படை சரிதான். ஈரானியர்கள் வந்து இப்போ பாரசீகர்கள் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொன்ன விஷயம் ஆத்தண்டிக்கான ஹதீஸில் இருக்குது. இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியில் சமகால நிகழ்வுல ஈரானை பற்றி பேசும் பொழுது அவங்களை ஆதரிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கு நானே சொல்லியிருக்கிறேன் இதை. அதுதான் அவர் சொல்றாரு. ஆனா என்னன்னு கேட்டா, இந்த சம்பவத்தை வந்து அந்த வசனம் பற்றி இறங்கியதாக சொல்றதுதான் தப்பே தவிர, இந்த சல்மான் பார்சியை பற்றியும் ஈரானை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பது இருக்குது. அது புகாரில் 4897 ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல வரும்போது என்ன வருதுன்னு கேட்டா, லவ்கான தீன் இந்த சுரையா, அதுல ஈமான் என்று வருகிறது, இதுல தீன் என்று வருகிறது. அதுல இதே கருத்து முஸ்லீம்லேயே வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த பேசிக் சரிதான். இன்னைக்கு ஈரானியர்கள் வந்து எல்லா வகையிலையும் தொழில்நுட்பம் எல்லாத்திலையும் மிஞ்சி இருக்கிறார்கள் சொன்னா, அவங்களுடைய அறிவு திறமையில வந்து ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹ் சிலாயித்தான் சொல்றாங்க, ரொம்ப விவரமான ஆட்களா இருப்பாங்க. அந்த ஒரு வகையில வந்து அந்த பாரசீகர்களுக்கே வந்து அந்த போர் நுணுக்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆதியிலிருந்து அவங்க இருந்துட்டு வர்றாங்க. எல்லா காலங்கள்லையும் அதுல வந்து அவங்க சைன் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பாரசீகம்ங்கிறது வந்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு வல்லரசாக இருந்தாங்க. உலகத்தில் 2 வல்லரசு இருந்துச்சு, பாரசீகம் ஒன்று, ரோமாபுரி ஒன்று. ரோமாபுரி வல்லரசு வந்து கிறிஸ்துவ ஆதிக்கத்தில் இருந்தது. அவங்க பல மத்திய கிழக்கு அரபு நாடுகள்லாம் சவுதியை தவிர எல்லா அரபு நாடுகளையும் அவங்க தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பாரசீகம், இவங்க எல்லாம் பாதி உலகத்தை வச்சிருந்தாங்க. பாரசீகர்கள் செய்யறாங்க, நெருப்பு வணங்குறவங்க, நெருப்பு கடவுளாக்கி வணங்கக்கூடியவங்க தான் பாரசீகர்கள்ங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு வல்லரசாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே பெரும் வல்லரசாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்குறாங்க, பயங்கர டேலண்டா உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை வச்சு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து தீனை கூட எடுத்துட்டு வந்துருவாங்க, நல்ல விவரமான ஆட்கள் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொன்னாங்க. நடைமுறையில் அது இருக்கத்தான் செய்யுது. இவங்க செய்யற அநியாயத்துக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு எவனும் குரல் கொடுக்க நாது இல்லாத போது அவர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா ஒரு பதிலடி கொடுக்குறான்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஏற்புடைய விஷயமா தான் இருக்கிறது.